வந்து குஷிநகருக்கு வந்தோம். குஷிநகர்லேருந்து தான் காசிக்கு, காசி விஸ்வநாதர் அருளோட காசி மாவட்டம் போட்டாங்க. இப்போ அங்கே வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேர்மையாக இருப்போம், கடமையை ஒழுங்காக செய்வோம், கண்ணியமாக இருப்போம், தெய்வ பக்தி உள்ளவன். அப்புறம் வந்து சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். பெற்றோரை தெய்வமாக வந்து ரொம்ப மதித்து வச்சுருக்கான். அவன் கிடைச்சதுக்கு ரொம்ப நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் வேண்டிக்கிறோம். அவன் ஒரு வரப்பிரதாசம். சேர்ந்த என் பேர் சுப்பையா. நான் இந்தியன் வங்கியில் பணி செய்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய மனைவி பேர் எஸ் மாலையம்மாள். நகராட்சி மன்றத்தில் வார்டு கவுன்சிலராக இருந்தவர். என்னுடைய மகன் எஸ் ராஜலிங்கம் புளியங்குடி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் முடித்துவிட்டு அதுக்கு அடுத்து மத்திய சர்க்காருக்கு பாத்தியப்பட்ட ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், தற்போது தேசிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் 4 வருஷம் படித்தார். படித்து முடித்து அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி அப்பியர் ஆகி 2006 ஐபிஎஸ் கிடச்சிது. ஐபிஎஸ்சியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் திரும்ப ஐஏஎஸ் 2009 கிடச்சி ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐபிஎஸும் உத்தரப்பிரதேசம் தான், ஐஏஎஸும் உத்தரப்பிரதேசம் தான். ஒரேயாவில் கொஞ்சம் 1 வருஷம் கலெக்டராக இருந்தார். பத்ரா மாவட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற நிர்வாகத்தை பார்த்து குஷிநகருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. குஷிநகர்லேருந்து தற்போது வாரணாசியில் வேலை செய்த எஸ் ராஜலிங்கம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இப்போது கடந்த 14ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களிடமிருந்து வேட்புமனு பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அது எங்களுக்கும் பெருமை, நம்ம மக்களுக்கும் தென்காசி மாவட்டம் நாட்டில் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம் என்பதை பாலிமர் நிகழ்ச்சி டிவிக்கு நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு அவன் வேலைகளெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு பார்த்து போயிடுவான். சாயந்தரம் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா எழுதுவான். அவன் கடமையை ஒழுங்காகவே இது பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் வந்து நல்லா படிப்பான். லைப்ரரிக்கெல்லாம் போவான், கிரிக்கெட்டு விளையாட போவான். அந்தந்த டைம் ஒதுக்கி வச்சு பார்ப்பான். இது எல்லாத்துக்குமே டைம் போட்டு தான் வேலை செய்வோம். அப்போ +2 வரைக்கும் நல்லாவே இருந்தோம். எல்லாமே பிள்ளை 2 பேர். வந்து பையன் வந்து எல்கேஜியில் கொண்டு சேர்த்து விட்டு வந்தோம். அதிலிருந்து கரெக்டாக படிச்சுக்கிட்டே இருப்பான். வந்து அண்ணனைய வேலையை அண்ணனைய ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து +2 வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் காலேஜ் கிடச்சிது, திருச்சி ஆர்இசி கிடச்சிது. அங்கே மார்க் வந்து +2 வந்து நான் வந்து நல்ல மார்க் வாங்கினான். அப்புறம் ஆர்இசியில் போய் அங்கே போய் வந்து சேர்ந்து நல்ல படியாக படிச்சுக்கிட்டு இருந்தான். 4 வருஷம் முடித்ததுக்குள்ளேயே வேலை வந்துருச்சு. வேறு கம்பெனியில் வந்து பெங்களூரில் வந்து வேலை போட்டிருக்காங்க. அங்கே போய் 3 மாதம் வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த வேலை வேண்டான்னுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் உளவுத்துறையில் கிடச்சது, அதையும் வந்து வேண்டான்னுக்கிட்டே இருந்தான். அதுக்கு பிறகு நான் ஐஏஎஸ் வந்து ஆகணும்னு சொல்லி சென்னையில் படிக்க போயிருந்தோம். அங்கே வந்து முதலில் பாஸ் பண்ணிட்டான், ஐபிஎஸ் கிடச்சது. அதுக்கப்புறம் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இந்த வேலை வந்து சரி வரலன்னுட்டு சொல்லிக்கிட்டு 2ஆம் தரம் வந்து எழுதினான். அதில் தான் ஐஏஎஸ் கிடச்சது.